அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து 1458வது நிகழ்ச்சி. கேக்குதா நான் பேசுறது? ஓகே, ரைட். மகிழ்ச்சி சார், நன்றி. நேற்றைக்கு அமுதா மேடம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. அமுதா மேடமுக்கு நம்ம எல்லாருமே ஒரு வாழ்த்து சொல்ல மறுபடியும் ஒரு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்களோட நிகழ்ச்சி புத்தக விழா புத்தக விழா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்தது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேசினவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட முடிச்சாங்க. நன்றி உரை முடிக்கிற வரைக்கும் மக்கள் எழுந்திருக்கல. அது மிகப்பெரிய ஒரு செயல். நன்றி உரை பேசும்போது பெரும்பாலும் ஒரு சிலர் எழுந்திடுவாங்க. ஆனா நன்றி உரை முடிக்கிற வரைக்கும் யாருமே அசையல. அது நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்தது. அமுதா மேடம்க்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லலாம். அமுதா மேடம், நன்றி உரைக்கு அப்புறம் பாட்டுக்கு கூட எந்திரிக்கல சார் யாரும். உண்மை 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 உண்மை. எல்லாரும் நேற்று பேசணுங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பேசினாங்க. நான் வந்து அமுதா மேடம்க்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் அப்படியே என்னுடைய பாணியை மாத்திட்டேன். வேற ஒன்றும் இல்லை விஷயம். மகிழ்ச்சி, நன்றி. சரி, இன்னைக்கு வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து நாம இன்னைக்கு சொல்லணும். நாராயணமூர்த்தி சார் இதுக்காக வந்துட்டு போனார்ல, அது பெரிய விஷயம் சார், மிகப்பெரிய விஷயம். ரெண்டு பேரும் வந்துட்டு அதுவும் ஒரே நாள்ல காலையில வந்து சாயங்காலம் வண்டி ஏறிட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, ரெண்டு பேர். அதான் சொல்றேன் மிகப்பெரிய விஷயம். பாராட்டுக்கள். நான் எடுப்பீங்க நினைச்சேன், ஒரு 3 நாள் எடுப்பீங்க நினைச்சேன். அப்படிதான் பிளான் பண்ணுவீங்க நீங்க. அதுல இன்னொரு விஷயம்னா, சிவகுமார் சார் இருக்கிற சூழலை விட்டுட்டு வந்து முழு நிகழ்ச்சி அட்டன் பண்ணாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுதான் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஓடி வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தேன் சார். அதை மைக்ல சொல்ல வேணாம் சார். சரிங்க. ரைட், ஓகே. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம். நாம இன்றைய நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் 5 வருஷத்துல 6 வருஷத்துல நம்ம நடத்தலைன்றதுதான். அதாவது which 5 English words do you struggle to pronounce? நம்ம உச்சரிக்கிற வார்த்தைகள், நம்ம தமிழ்ல கூட பல நேரங்கள்ல நம்ம உச்சரிக்கிற வார்த்தைகள், பல சொற்களை நம்ம உச்சரிக்கும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுல வந்து திருப்பி அந்த ஒரு சொல்ல வந்து நம்ம திருப்பி சொல்லும் போது அது வராத போயிடும், சரியா நம்ம வாயிலிருந்து வராத போயிடும் உச்சரிக்கிறப்ப. தமிழ்லயே நமக்கு இந்த சிரமம் இருந்ததுன்னா, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆங்கிலத்திலயும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே அது ப்ராப்பரா அந்த ப்ரொனன்சியேஷன் கத்துட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை. இந்த ப்ரொனன்சியேஷன்ல வந்து நமக்கு வந்து எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்றது, ஒவ்வொரு சொல்லும் ஆங்கில சொற்களை உச்சரிக்கும் போது பலருக்கு, நான் இந்த நிகழ்ச்சியை வந்து எதுல இருந்து எடுத்தேன்னா, திடீர்னு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நான் அந்த ரீல்ஸ்ல வந்து ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், அதாவது வேறு கண்ட்ரீஸ்ல இருக்கிற கேர்ள்ஸை கேட்டாங்க. ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற கேர்ள் கேட்டப்ப, உனக்கு என்ன வார்த்தை கஷ்டமா இருக்கா உச்சரிக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அப்படின்னு கேட்டப்ப, அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு ஹெட் ஏச் இருந்துச்சு. அதாவது ஹெட் ஏக்கை வந்து அந்த அம்மா ஹெட் ஏச் அப்படின்னு சொல்லிச்சு. திருப்பி ஹெட் ஏச் தான் சொல்லுச்சு. அது வந்து வரல அந்த லேடிக்கு, அதை விட்டுட்டாங்க. அப்புறம் ஜெர்மன்ல இருக்கிற ஒரு லேடிய கேட்டாரு, உங்களுக்கு என்ன வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னப்ப, அது அந்த லேடி வந்து ஸ்கொயரல் அப்படின்னுச்சு. ஸ்கொயரல் வந்து வரல அவங்களுக்கு, அது ஒரு சிலருக்கு வராதுன்றது. இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, சரி இது ஒரு நல்ல இதுவா இருக்கு. நமக்கெல்லாம் கூட, நான் கூட பல நேரத்துல உச்சரிக்கிறப்ப நமக்கும் சில பிரச்சனைகள் வரும். அது அந்த உச்சரிப்பை ரொம்ப யோசித்து உச்சரிக்க வேண்டியதா இருக்கும். அந்த ப்ரொனன்சியேஷன்ன்றது பலருக்கு ப்ரொனன்சியேஷன்ன்ற வார்த்தையே வராது. எனக்கு அதுவும் சொன்னாங்க பலருக்கு ப்ரொனன்சியேஷன், அதை கூட அந்த சொல்ல கூட ப்ரொனன்சியேஷன், நம்ம சொல்ற ப்ரொனன்சியேஷன் இப்ப நான் நினைச்சுட்டு இருக்கேன் நான் சொல்றது சரியா இருக்கும்ட்டு. ஆனா இப்ப வசந்தி மேடம் கேட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் கூட சரியாக சொல்லுவாங்க. அது எக்ஸாக்ட் அந்த நம்மளோட ஃபெனடிக்ல வரும் அது.
ஓகே. நான் சொல்ற ப்ரொனன்சியேஷன் என்னுடைய வார்த்தை வர ஒலி இதுவே வந்து பலருக்கு வர்றதில்லன்ட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க. இப்ப நான் இந்த மெசேஜ் இது போட்ட உடனேயுமே குரூப்ல மெசேஜ் போட்ட உடனே பலர் வந்து வார்த்தைகள் வர முடியாதவங்கலாம் எனக்கு இந்த வார்த்தைகள் அனுப்புங்கன்னு சொன்னேன். நெறைய பேர் வார்த்தைகள் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சிறந்த நிகழ்ச்சியாவே எனக்கு அமைஞ்சிடுமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வசந்தி மேடம் சொன்னாங்க, நான் சப்போர்ட் பண்றேன்றது அது மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறவங்கலாம் என்னென்ன வார்த்தைகளை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறேன். ஒரு சும்மா ஒரு ட்ரையல், ஒரு ஃபன்னுக்காக தான். இதை யாரெல்லாம் படிப்பீங்க? என்ன சார்? போட்டிருக்கேன்ல ஆ இந்த வார்த்தையை யார்? த லென்த்தியஸ்ட் வேர்ட் இன் த மெடிக்கல் டெர்மினாலஜி. மைக்ரோஸ்கோபிக் சில்கோவோலா ஒனாசிஸ் ஒயாசிஸ். படிச்சு முடிச்சிட்டேன். நிமோனா தெரியுது. பெரிய வார்த்தை. சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். நாராயணன் சார் மைக் ஆன். அதாவது நியூ மோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோ வால்கனோ கோனியோசிஸ் கரெக்ட். அப்படின்னு படிக்கிறேன், அது கரெக்டான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி நிமோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பிரிச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். அதுதான் நிமோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோ வல்கோனா கோனியாசிஸ். இதுதான் வந்து அந்த வார்த்தை. ஒண்ணும் இல்ல, கோனியோசிஸ். ஆமா, கோனியோசிஸ். இதுதான் அந்த வார்த்தை. இது வந்து லங்ஸ்ல வர ஒரு டிசீஸ் தான். இது வந்து ஃபேமஸ். ஏன்னா இது நம்ம யூடியூப்ல பலர் அந்த சின்ன பையன் ஒருத்தர் சொல்லியிருப்பான், எக்ஸாக்டா வந்திருக்கோம், பல நேரங்களில் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். பட் ஒரு ட்ரையல் ஃபன்னுக்காக தான். ஃபன் மட்டும் இல்லை, இது இப்போ நாராயணமூர்த்தி சார் சொன்னதுதான் விஷயம். அந்த வார்த்தையை அழகா பிரிச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமா படிச்சிடலாம். அந்த வார்த்தையை பிரிக்கலைன்னா நமக்கு படிக்க வராது. இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நான் பிரிச்சு காட்டுறேன், அதை பார்த்துருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் செஷன்ல இந்த வேர்டை நான் போட்டிருக்கேன் சார். நான் வந்து இதை வந்து அந்த இதுல பார்த்துட்டு எழுதி வச்சேன். நான் முதல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தை இது. அதை பார்த்துட்டு இப்ப தெரியுதுங்களா? நிமோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் வரும். சிலிகோ வல்கனோ கோனியோசிஸ். ஆமா, இதை இப்படி பிரிச்சிட்டோம்னா ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். அவ்வளவுதான். இது மாதிரி பல வார்த்தைகளை படிக்கலான்றது இது ஒரு உதாரணம். அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொண்டு வந்த வார்த்தைகளை சொல்லலாம். யார் போடுறது? சொல்லுங்க சார். எனக்கு முதல்ல புரியாத வார்த்தை கிளிஷே. PLI CHEA கிளிஷே ஒண்ணு. இப்போ ஜேர்னல்வாங்க, அந்த ஸ்பெல்லிங் வந்து GENRE. நான் ஜென்ரி படிப்பேன் சார். முதல் வார்த்தை சொல்லுங்க. கிளிஷே PLI CHE சார். பாத்தீங்களா? நான் ஏ ஒண்ணு போட்டுதான். கிளிஷே ஏ வருமா தெரியல. ஈ தான் கடைசியில. ஈ தான் சார். ஈ தான் வரும். இந்த வார்த்தை தானே நான் டைப் பண்ணிட்டேன் பாருங்க. இதானே? வரல. இது முதல்ல சுஜாதா முதல் வார்த்தை படிச்சாரு. இது ரொம்ப கிளிஷேவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் சினிமாக்காரங்க நிறைய பேர் இந்த கிளிஷேன்னு பார்த்தாங்க. என்னன்னா கிளிஷேவா இருக்குன்னு சொன்னாங்க. புரியவே இல்லை எனக்கு. முன்னால புரியல. இன்னைக்குதான் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் அந்த வார்த்தை நீங்க சொன்னதுனால. இது எனக்கு படிக்க கிளிஷேன்னு சொல்லவே வரல எனக்கு. அது என்ன அவங்க சொல்றது அப்படிதான் சொல்றாங்க அவங்க. இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். இதனுடைய மீனிங் என்ன? இப்போ மேடம் சொல்லுவாங்க. மேடம் வந்து இதை கரெக்டா எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. மேடம் நீங்க சொல்லுங்க. வசந்தி மேடம் இருக்கீங்களா? பேசுறேன். அதாவது அது வந்து ஒரு ஐடியாங்க. அதாவது என்ன அப்படின்னா,
ரொம்ப போரிங்கா இருக்கு. அதாவது இது திஸ் இஸ் அ கிளீஷே அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரு பழைய கான்செப்டே எடுத்துக்கிட்டு நம்ம அதையே சொல்லிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். அப்போ வந்து அது திஸ் இஸ் அ கிளீஷே அப்படிம்பாங்க. ஒரு போரிங் மாதிரி இருக்கு, அதாவது இன்னோவேட்டிவா இல்லை, திருப்பி அதையே சொல்லிட்டே. ஏன்னா அதுக்கு தான் அதை கிளீஷே அப்படின்னு யூஸ் பண்றாங்க. கிளீஷே அது வந்து அது ஐ திங்க் இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் ஆரிஜின் நினைக்கிறேன். அந்த இந்த மேல ஸ்ட்ரைக்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஆரிஜின் மாதிரி இருக்கும். கரெக்டா நாராயணமூர்த்தி சார்? அட நீங்க சொன்னா எப்படி அப்புறம் பண்ண வேண்டியதானே? இது இது இல்ல இல்ல இதுதான் இல்ல 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 நீங்க சொல்லுங்க மேடம், அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை எக்ஸாக்டா எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கறேன் நான். நார்மலா அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். சில சமயம் நம்ம வந்து அதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொன்னதையே சொல்லிக்கிட்டு சரியான கிளிஷே, போரிங்கா இருக்கு அந்த மாதிரி. அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. கரெக்ட். அதான் அதை திருப்பி திருப்பி அதே கான்செப்டை கொண்டு வந்து அதையே சொல்லிக்கிட்டு அது மாதிரி. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மேடம். இப்போ வந்து என்ன சொல்றது? இல்ல நம்ம விட்டுலாம். சென்டென்ஸ் சொன்னோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் லேட் ஆகும், டிலே ஆகும். நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு, எனக்கு நிறைய வார்த்தைகள் இது வந்து கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போரிங்கா இருக்கு, இது யாராவது பேசிட்டு இருக்காங்க வச்சுங்களேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பின்னால உட்காரும் போது என்னடா இந்த ஆளு திருப்பி திருப்பி இதே சொல்லுங்க கிளீஷேன்னு போட்டு அனுப்பிட்டோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த வார்த்தை கேள்விப்பட்டது மேடம் சுஜாதா, இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டது சுஜாதா கிட்ட தான் முதல்ல கேள்விப்பட்டேன். அவர் தான் எங்கேயோ ஒரு எடுத்துங்க. ரெண்டாவது சினிமாக்காரங்க யூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் சினிமாக்காரங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த வார்த்தை யாரும் யூஸ் பண்றது அந்த ஒரு பீரியட்ல அவர் இருந்த காலத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. இது வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணதெல்லாம் இல்ல சார். இது வந்து யூசுவலா நம்ம போரிங் தான் சொல்லுமே வெளியே, இது கிளீஷேன்னு யார் யூஸ் பண்றாங்க? இது வந்து நார்மலா கான்வர்சேஷன் இதுல நம்ம வராது. அது சரியான போர் பார்ட்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்லாங்கா தான் இப்ப யூஸ் பண்றாங்க. இது ஃபார்மலா நீங்க வந்து அதை யூஸ் பண்றது இல்ல. சரி, வேற என்ன வார்த்தை? நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு தாங்க லாங்குவேஜ், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, நான் சொல்லிடுறேன். ஜேனர் ஜேனர் அந்த ஜேனர் என் வாழ்க்கை ஜேனர்னுவாங்க. எனக்கு ஜேனர்னா எனக்கு புரியல. GENRE வா? அதேதான் அதுதான். அது எனக்கு ஜென்ரி படிச்சேன். ஜென்ரி தான் படிச்சேன் நான். அது ஜேனருக்கும் ஜேஓ அது மாதிரி படிச்சேன் நான். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சினிமா பேரு அத சொல்லவே வரல. என்ன ஸ்பெல்லிங் என்ன மேடம்? GENRE ஜானர். மேடம் ஜாவா ஷாவா இசட் வராதுங்க. இல்ல ப்ரொனன்சியேஷன்ல வந்து இசட் வராது மேடம், ஷா வராது. ஜா வரும். அதே அது இஷ்யூ இல்ல. ஆமா, இசட் இல்ல, அது கிடையாது. ஜானர் அப்படின்னா அப்ப வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சுதாங்க. அதாவது நமக்கு வந்து அதுலயும் ஒரு மேல ஒரு கோட ஏதோ வரும். அதாவது எப்படின்னா இப்ப வந்து இந்த நாவல் புதினம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு வந்துச்சு சார். தெருக்கூத்து தமிழ்ல நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா தெருக்கூத்துல இருந்து ஆரம்பிச்சு ப்ரோஸ், இயல் இசை, நாடகத்துல கடைசி ஒன்னொன்னு ஒரு ஜானர், ஒரு பிரிவு. இப்ப நாவல் அப்படிங்கிறது புதுசா வந்திருக்கு, அது ஒரு ஜானர் கேட்டகரி. ஒரு கேட்டகரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாவல் எல்லாத்தையும், ஒரு புதினம் எல்லாத்தையும் ஒரு நாவலுக்குள்ள அது ஒரு ஜானர். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்போ இதுல ஜர்னல் அப்படின்னு சொல்றாங்களா, அது தப்பா மேடம்? அதுல இருந்து வந்திருக்கலாம், அது வந்திருக்கலாம், பட் அதுதான். ஏன்னா இப்போ பயன்படுத்துறதுலாம் ஜர்னல் இது சொல்றது கிடையாது, இந்த வார்த்தை சொல்றது கிடையாது. ஜர்னல் அப்படிங்கிறது சார் இது வந்து ஒரு ஜெனரலைஸ்டா அந்த ஜர்னல் அப்படிங்கிறது நம்ம பொதுவா கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஜர்னலிஸ்ட்ங்கிறோம், ஜர்னல்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஜானர்ங்கிறது அப்படி இல்லை, இது ஒரு பெரிய தொகுப்பு மாதிரி ஒண்ணுக்குள்ள வந்துரும். அது இல்ல, அந்த மீனிங் வந்து ஒன்னாதான் இருக்கு, பொருள் வந்து ஒன்னாதான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜர்னல் இல்ல சார், இது வந்து ஜெனஸ் அப்படி ஐ திங்க் கொஞ்சம் வெரிஃபை பண்றேன் மேடம். ஆமா, நீங்க பார்த்து சொல்லுங்க. அது வந்து நமக்கு எனக்கு உள்ளுக்குள்ள லாட்டின் ரூட் ஜெனஸ், GENUS.
ரூட் வேர்டு ஜெனஸா ஆமா. ஆரிஜின்ல இருந்து வந்திருக்கு. கிரீக் இது லாட்டின் ரெண்டுமே இருக்கு. ஜெனோஸ் கிரீக்கு, லாட்டின் வந்து ஜெனஸ். கிளாஸ் டைப். ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி. ஆமா. பட் ஆக்சுவலி இது பிரெஞ்சு. பிரெஞ்சா? ஆமா, பிரெஞ்சு. சார் இந்த ரிலேட்டடா ஒரு வார்த்தை வந்து ஜெனரிக் மெடிசன் சொல்லுவாங்க. ஜெனரிக்கும் இந்த இதுல இருந்து தான் வந்திருக்கலாம். ஜெனரிக் வந்து இது ஜெனரல்ல இருந்து வந்து சார். இது அது ஜெனரல்ல வந்தது சார். ஜெனரல்ல இருந்து. ஜெனரல்ல வந்துருது சார் அது. ஓகே ஓகே. இது டைப் அவ்வளவுதான். ஜா சார், இந்த ஜாங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்லயும் கிடையாது, தமிழ்லயும் கிடையாது. ஜா அதாவது பிரெஞ்சு தான். பிரெஞ்சுல இருந்து ஜா, அதுல இருந்து அது ஜானர். ப்ரொனன்சியேஷன் நிறைய பார்க்கணும். சிவகுமார் சார் வேற எதனா வச்சிருக்கீங்களா? நான் சரி, ரெண்டே ஓகே. வார்த்தை சொல்லிடுறேன் சார். ரெண்டு வார்த்தை. ஆ. இந்த வார்த்தை என்ன சினிமா பேரு ம். அப்போகலிப்டோ. அப்போகலிப்டோ. APOCALYPTO. அது ஒரு ஏ- சினிமா பேரு. APOCALYPTO. LY PTO. கரெக்டா? நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணல, ஒரு செகண்ட் இருக்கு. சரியா அடிச்சுட்டு நான் பாருங்க. அப்போ, ஏடி சார், ஏபிஓ. பி ஃபார் பீட்டர். ஏபி அப்போ, ஏபி அப்போ, பிபிஓ சி. சி வரும். பி இல்ல, சி சி சி. நீங்க எழுதி காமிங்க சார் வேணாம். சிவா சிஏ சிஏஎல்ஒய்பி. பீக்கு பதிலா பி சொன்னாங்க. பீங்க அப்போ, ஏபிங்க. ஃபர்ஸ்ட் டி. ஓகே ஃபர்ஸ்ட் டி, ஏக்கு அப்புறம். ஓகே. அது பி போடுங்க. அப்போ அந்த ஒய்க்கு அப்புறம் இருக்க டீயை வந்து பி ஆக்குங்க. அவ்வளவுதான். இதான். கரெக்டா? ஆமா, இதான். ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மேடம். வந்து ரொம்ப சாஃப்ட்ங்க. அப்போ கலிப்டோ. அப்போ சொல்ல மாட்டேன். வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்போ பி தான் ஸ்ட்ரெஸ் அங்க. அப்போ கலிப்டோ. செகண்ட் இது ஸ்ட்ரெஸ் வந்து அப்போ கலிப்டோ. இப்போ திருப்பியும் அந்த செகண்ட் இதுல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ சொல்லுங்க சார். Destruction of the world. ஆமா. Apocalypse அப்படிங்கிறது ஐ திங்க் இஸ் destruction. ஆமா. ஓகே ரைட். அடுத்த வேர்டு என்ன சார்? சிவகுமார் சார். சார் நான் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்றேன் சார். சுடானிமஸ். ஸ்பெல்லிங் வந்து சினானிமஸ். SY இல்ல பினானிமஸா? இல்ல, சூடோனிமஸ். சுடோனிமஸ். ஓகே. ஆமா. PSU P சார். P for picture. சார் நான் இந்த வேர்டை சொல்றேன் சார். P for Peter, S for sugar, E U. for English, ஆமா. EU EU, DO O NYM. M. போட்டுக்கலாம். சிடோனிம் தான் பேஸ் வேர்டு தான். சூடோனா ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். அவ்வளவுதான். சூடோ அது ஃபால்ஸ் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. சூடோனா சூடோசிஸ்ட். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், அது ட்ரூ இல்ல. சார் புனைப்பெயர் இருக்குல்ல சார், அதுக்கு பேர் சார். ஆமா. நிம் வந்து எதுல இருந்து வருதுன்னா நேம்ல இருந்து வருது சார். நேம்ல இருந்து சூடோனிம். அதாவது இப்ப சுஜாதான்னு எழுதுறாரு ஒரு பேர், நிஜ பேர் இல்ல. ரங்கராஜன். ஆமா. சார் ராக்கி ரங்கராஜன் இல்ல, அவர் வேற. அவர் வெறும் ரங்கராஜன் தான். ராக்கி ரங்கராஜன் குமுதம் ஆசிரியர். நம்ம வந்து இது ரெண்டு விஷயம் தான் சார். நம்ம வந்து ஒண்ணு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படி, இதனோட பொருள் என்ன, அதை மட்டும் சொல்லிக்கலாம். வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பி வந்து சூடோ, அந்த பி வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதே இல்லை. எழுத்து யூஸ் பண்றோம். எஸ் தான் யூஸ் பண்றோம். சூடோ நிம். எங்கெல்லாம் பி எஸ் அப்படி வருது, PH வரும்போது நம்ம PH ஃபான் தானே நம்ம சொல்றோம் இல்ல, அந்த பி சைலண்ட் ஆயிடுது. ஓகே, அடுத்து ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் வெளியில இருந்து வந்திருக்கு, நம்ம அது ஒன்னொன்னா பார்த்துருவோம்.
வேற யாராவது தெரிஞ்சா முதல்ல சொல்லட்டும் சார், அதுக்கப்புறம் நான் வேணா சொல்றேன். இப்ப வேற யாராவது தெரிஞ்சா கூட சொல்லலாம். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே. நான் சொல்லட்டுமா சார்? இருங்க, நான் ஒரு வார்த்தையே போடுறேன். வெளியில இருந்து வந்து கேட்டிருக்காங்க, பலர் கேட்டிருக்காங்க. இதை படிங்க. Ecclesiastes. 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 இந்த எக்லேர் ஞாபகம் வச்சுங்க சார், நம்ம ஊர்ல இந்த அவ்வளவுதான். எக்லேர். கரெக்ட் கரெக்ட். நாராயணன் சார் நீங்க சொல்லுங்க சார். எக்லேசியாசிஸ்ட் கரெக்டா மேடம்? ஆமா, எக்லேசியாஸ்டிஸ். எக்லேசியாசிஸ்ட். ஆமா. யாஸ்டஸ். சியாசிஸ்ட். ஓகே. அதாவது எல்லாம் மாயேன்னு சொல்றாங்க சார். அது ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. அந்த மாதிரி மீனிங் வரும். எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ் எக்ஸப்ட் தி மீன். என்ன சொல்லலாம், இந்த உலகம்தான் நிலைத்திருக்கும், எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு மீனிங் கிட்டத்தட்ட அது மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா மேடம்? ஆமா சார், அதாவது ஆ. நான் வந்து என்ன எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, இது எக்லிப்ஸ்னு ஞாபகம் வச்சுப்பேன். எக்லிப்ஸ் ஆஹ் ஞாபகம் அது- வச்சுக்கிறதுக்கு கரெக்ட். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே இந்த இது கொஞ்சம் கஷ்டம். இந்த எழுதும்போது நமக்கு வந்து ஞாபகம் வராது. எக்லிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எக்லிப்ஸ் மறைஞ்சு போகுது இல்ல, மறையுது, ஆமா. அது மாயை மாதிரி தானே. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதனோட மீனிங் தெரியும். எக்லிப்ஸ் வந்து ஏசி எல்ஐபி வருது இல்ல, அது இங்க இன்னொரு சி வருது, அவ்வளவுதான். எக்லிசியாஸ்டஸ். அடுத்த இது வந்து பழக்கமான வார்த்தை தானே, நீங்க எக்ஸ்ட்ராவகன்ஸா. எக்ஸ்ட்ராவகன்ஸா. ஓரளவுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மேடம், கரெக்டா? எக்ஸ்ட்ராவகன்ஸா. எக்ஸ்ட்ராவகன்ஸா. இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ராவை தனியா எடுத்துட்டு இந்த வெகன்ஸா மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த அதாவது அதாவது என்ன சொல்றது, ஓவரா வந்து நீங்க உங்களை பண்றது அந்த மாதிரிலாம் பண்றது, அது வந்து வேஸ்ட். இது ரொம்ப வேகா உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து அனாவசியமா செலவழிச்சு ஓவர் வந்து பகட்டை காமிக்கிறது எக்ஸ்ட்ராவகன்ஸ். படாடோபம் சரியான வார்த்தை. படாடோபம். இது மீனிங் ஓகே. வந்தா காட்டுறது. இது நான் எங்க பார்த்திருக்கேன்னா, பீஸா கடையில எக்ஸ்ட்ராவகன்ஸா ஆர்டர் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவகன்ஸா சொல்லு. அது பெரிய சைஸ்க்கு வந்து இது யூஸ் பண்றேன். பொருள் வந்து அது இல்ல. அதான் நீங்க சொன்னதா பிரமாண்டமான ஒரு அது ஓவர் பில்டப்னு சொல்லுவோம்ல நம்ம. எக்ஸைட்டிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ். அதுதான் அது கடைக்கு போறது, இத்தனை திங்ஸ் வாங்குறது, எக்ஸ்ட்ராவகன்ட்டா இருக்கிறது, அதுதான். ஒருத்தருக்கு டாடாய்ஸ் கூட வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க ஸ்ரீலங்கா லேடி டாடாய்ஸ் கூட ஒரு சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. அது கஷ்டமா இருக்குல்ல, தெரியாது. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் ஒரு நல்லதுன்னா டார்ச்னா அதுக்கே அதை சிமிலரா வச்சுக்கிட்டோம். அதாவது டார்டாய்ஸ். டார்டஸ் தான் கரெக்ட் ஆக்கல. டார்டஸ். இது வந்து பாருங்க, பைரோடெக்னிக்ஸா கரெக்டா? பைரோடெக்னிக்ஸ். பைரோடெக்னிக்ஸ். வான வேடிக்கை. அது பைரோ அப்படிங்கிறது ஃபயர் சார். பைரோ அப்படிங்கிறது அது ஃபயருக்கு சொல்றது. அதனால அது வான வேடிக்கையா. அதுதான் அதான் பொருள் இருக்கும். ஆமாங்க சார். ஃபயர் அப்படிங்கறதுல ஃபியூனரல் ஃபயர்ங்கிறோம். ஃபயர் தான் சார், அது ஃபயர்ங்கிறது. ஃபியூனரல் ஃபயர்னு சொல்றோம்ல, PYRE தான் அது. PYRE அதுல இருந்து வந்ததுதான் சார் இந்த பைரோடெக்னிக். ஓ ரைட், ஓகே. பைரோடெக்னிக்ஸ். இந்த கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி புரியுது. ஆமா ஆமா ஆமா. nauseous. வாமிட் வருது. nausea.
நாசியா, அது அடிக்கடி நம்ம வாமிட் சொல்லுவோம். சார். வாமிட்டிங், கொமட்டல். அப்புறம் இந்த இதுல வந்து நான் இஸ் இருந்தா கூட அதை வந்து SH தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். நாஷியா, நாஷியஸ். ஓ இங்க ஓகே. இந்த இடத்துல எஸ் இது எஸ் இருந்தா கூட நம்ம H ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். SH ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. நாஷியஸ், நாஷியஸ், நாஷியஸ். நாஷியஸ் இஸ். அத லாஸ்ட் எஸ் வந்து இஸ். Okay. நாஷ், அந்த நடுவுல இருக்கிற எஸ் மட்டும்தான் SH, நாஷியஸ். சில இடங்களில் இசட்ஹெச்னு யூஸ் பண்றாங்க மேடம். மிடில் இருக்க எஸ் வந்து நாசியஸ். இந்த ஸ்பெல்லிங்கேவா? ஆமா ஆமா, சில டாக்டர்ஸ் யூஸ் பண்றத பார்த்துருக்கேன் நான். அது தப்பான ஸ்பெல்லிங். கன்ஃபியூஷன் எழுத்து மோசமா இருக்கும், டாக்டர்ஸோட மோசமா இருக்கும், அதனால அப்படி இருக்கும். எங்க அப்பா எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என் பையனோட பேரை அஞ்சனான்னு போட்டு விட்டாரு. அர்ஜுன் போட்டதான் அஞ்சனான்னு அவன் படிச்சுட்டான். அந்த ட்ரெயின் கண்டக்டர், ட்ரெயின் டிக்கெட் கலெக்டர், அர்ஜுன் அஞ்சனா மாதிரி எழுதியிருக்காரு. ஓகே, பரமோட்டோபியா நம்ம போட்டிருக்கோம் சார். இப்ப போட்டோமா? இல்ல நம்ம இல்ல நம்ம இதுல போட்டிருக்கோம், நம்ம செஷன்ல போட்டிருக்கோம். பட் ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படி? ஓடாமாட்டோபியா, ஓடாமாட்டோபியாவா? ஓனோமெட்டாப்பியா. ஆனோ 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 மெட்டாப்பியா. ஆனோ தான் வரும். நீங்க வேணா check ஆ பண்ணி பாருங்க. ஆ ஓ கிடையாது. அதுதான் வரும். No. Onomatopoeia. ஆனா மட்டாப்பியா. ஆனோமாட்டோபியா தான். மெட்டாப்பியா. நீங்க மேடம் நீங்க சொன்னது கரெக்ட். ஆனோ தான். ஆ. ஆனோ, AW வரும் அந்த ஆனோ. ஒலிக்குறிப்புக்காக சொல்லப்படும் சொல்லா. ஒலிக்குறிப்பு, அதாவது உச்சரிப்பு எப்படி வரணும்ன்றதுக்காக சொல்ற மீனிங் பஸ். Meaning. சொல்றோம்ல, அந்த பி வந்து பஸ், BUSS சொல்றோம் பஸ் அப்படிங்கும்போது அந்த சவுண்டே வருது இல்ல, அது என்ன சொல்றது, அந்த வேர்டு என்ன குறிக்குதோ, என்ன சவுண்டை குறிக்குதோ அந்த மாதிரி வேர்டு. கிளிக், அது கிளிக்குங்கிறது அது அந்த சவுண்டே அந்த வேர்டா வருது இல்ல, கிளிக், அதுதான் அனோமட்டோபியா. ஓ தம்மா டுமில் அப்படிங்கிற பாத்தீங்களா? தண்டர் அப்படின்னு சொல்றோம்ல. இல்ல, டமால் டுமில். மேடம் சொன்னது கரெக்ட். டமால் டுமில் என்று ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைய அந்த ஒலிக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறோம். அதுதான். நல்ல இது நான் இப்ப போட போறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வார்த்தை தான். லூட்டினன்ட். அதான், அது ஸ்பெல் பண்றது இது மிலிட்டரியில யூஸ் பண்ற வார்த்தை தானே மேடம்? நம்ம ஊர்ல லெப்டினன்ட்ங்கறாங்க, ஆனா லூட்டினன்ட். கேட்டு பாருங்க, சரியான ஸ்பெல்லிங் போட்டு பாருங்க, கூகுள்ல கேட்டு பாருங்க. லூட்டினன்ட் ஓகே, ஸ்பெல்லிங் இங்க கரெக்ட், பட் அந்த ப்ரொனன்சியேஷன் லூட்டினன்ட் தான், லெப்டினன்ட் இல்ல. நம்ம ஊர்ல இப்படி பண்றோம், நீங்க கேட்டு பாருங்களேன். இப்போ Lieutenant. இது ஒரு டவுட் இருக்கு எனக்கு. F கிடையாதுங்க அதுல. லெப்டினன்ட் கூகுள்ல வந்து F போட்டு தான் ப்ரொனன்ஸ் பண்ணுது அது. நாங்க எங்க சொல்றது லெப்டினன்ட் தான். இல்ல சார், அதாவது சொல்லுங்க. பிரிட்டிஷ் வந்து லெப்டினன்ட்டோ? F கிடையாது சார். நம்ம எப்படியோ அந்த F கொண்டு வந்துட்டோங்க. கூகுள்லே வந்துருச்சு மேடம் அது. அப்படியா? கூகுள்ல வரது கரெக்ட்டா சார்? இல்ல சார், கூகுள்ல வரது எல்லாமே கரெக்ட்டா? கிடையாது. இப்போ சார் போட்டது அந்த ப்ரொனன்சியேஷன், நான் சொன்ன ப்ரொனன்சியேஷன் தான். இது வந்து நீங்க சொல்றதுதான் மேடம். நம்ம இந்தியால இது வந்து அந்த பொருள் அதுதான். ஆனா வந்து இந்த வார்த்தையை நம்ம எக்ஸாக்டா எப்படியே பயன்படுத்துறோமா இந்தியாலன்றது தான் எனக்கு தெரியல. இல்ல நம்ம இந்தியால பயன்படுத்துறது வந்து பிரிட்டிஷ் ஆக்சன்ட் சார். மோஸ்ட்லி பிரிட்டிஷர்ஸ் வந்து லெப்டினன்ட் தான் யூஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஆக்சன்ட் போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் வருது அது. ரவி சாருக்கு ஒரு பதில். டிக்ஷனரி, இந்த மீனிங் இதெல்லாம் கூகுள்ல போட்டிருக்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் எக்ஸாக்டா போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி மீனிங் இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கும், அதுல மாற்றம் இருக்காது, வாய்ப்பு இல்லை.
மீனிங் ஓகே சார். ப்ரொனன்சியேஷன் அதான் வந்து சார் பிளேஸ் டு அமெரிக்கன் பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். So அது அது எப்படி ரைட். அது கூகுள் பண்றது? இல்ல 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 கூகுள் சொல்றது தான் கரெக்ட்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல கூகுள் சொல்றது இருக்கு. இது வந்து கூகுள் வந்து எப்படி இப்போ இந்த ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். சார் அமெரிக்கன் கனடியன் அது நீங்க ஸ்பெல்லிங் மாறும்போது தான். ஆமா லீட்டனன்ட் தான். ஸ்பெல்லிங் மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் மாத்திடும். பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் வந்து லெப்டினன்ட் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா சரி நிறைய வேர்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் வேற, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வேற. அது ப்ரொனன்சியேஷனை விட ஸ்பெல்லிங் தான் சார் ரொம்ப மாத்திட்டாங்க இங்க. ஆமா ஆமா ஆமா. ஸ்பெல்லிங் அமெரிக்கா மாத்திட்டாங்க நிறைய. இங்க நிறைய மாத்தினது ஸ்பெல்லிங். அட்வைஸ்க்கு ஒரே ஸ்பெல்லிங் தான். சி தான். சிஎஸ்சி எல்லாம் கிடையாதுங்க. ஈஸி சி தான் பண்ணிட்டாரு. சார் இதுதான் ஈஸி அது. அப்புறம் கலருக்கும் அப்படிதான். COLO. ஆனர், கலர் எல்லாம் மாத்திட்டாங்க. ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க எத்தனை ஸ்பெல்லிங் மாறி இருக்கு. இப்பவே மாறிடுச்சுங்க. ஆமா, மாறிடுச்சு. ஆமா. இது சொல்லுங்க மேடம். சாலிலோக்கி. சாலிலக்கி. அதாவது சாலிட்டரி அப்படின்னா தனியா பேசுறது. சாலிலக்கி தனியா பேசுறது. நீங்க சாலிட்டரியா இருந்தீங்க. சாலிட்டரி ரீப்பர்னு ஒரு இருக்கு. ஆமா. சாலிட்யூட் அது எல்லாமே சாலிலக்கின்னா தனியா நீங்க பேசிக்கிறது. இதுல யூஸ்வலா போயட்ரியில இந்த டிராமால இதுலலாம் சாலிலக்கி வரும். அது QUYங்கிறது சாலிலோக்கி. கீ தான் அது. சாலிலோக்கி. அதாவது பிரிட்டிஷ் பிளேஸ்ல வந்து இங்கிலீஷ் பிளேஸ்ல வந்து தனியா வந்து நின்று பேசுறது வந்து நிறைய சாதாரணம். அது தனியா வேற யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல. அவன் மட்டும் நின்று பேசிட்டு இருப்பான். தட் இஸ் சாலிலோக்கி. தனக்கு தானே பேசிக்கிறது கிடையாது. இல்ல he delivers the speech individually. இல்ல இது வருமா? தனக்கு தானே பேசிக்கிறது இல்ல கிடையாது. பேசிக்கிறது அது வராது. வந்து இந்த ஒரு டிராமாட்டிக் ஸ்பீச் இன் a place அது. ஆமா ஆமா. ஒரு தனி பேச்சு, தன் ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு, தன் கஷ்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு சொல்றது. ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரொம்ப கரெக்ட். வாங்கம்மா வாங்க சார். தொடர்ந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கானா? சரி. மேடம் ரிசெப்ட் கரெக்டா? ரிசிப்ட் கரெக்டா? ரிசீட் கரெக்டா? ரிசிப்ட் கரெக்டா? இப்படி வரா சார் அதுல. ரிசீட் தான் கரெக்ட் இல்லையா? ரிசீட் தான். சோ அங்க சோ பி வந்து சைலண்ட். பட் இந்தியால நம்ம எல்லாம் ரிசிப்ட் தான் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். நம்ம சொல்றது இங்கேயுமே எத்தனையோ பேரு எத்தனையோ கஷ்டப்பட்டு தான் பேசுறாங்க இங்கிலீஷ். ரிசீட் தான் கரெக்ட். சோ எக்ஸாக்ட்டா அதுதான். வெரி குட். வாட் அபௌட் திஸ்? Massachusetts. இது எழுதுறாப்லயே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இதை மட்டும்தான். Massachusetts. அது வந்து ஒரு இடம், ஒரு ஸ்டேட். பாஸ்டன். Massachusetts. இந்த நேம்ல கார் இருக்கா? இல்ல சார், ஒரு ஸ்டேட். இது ஸ்டேட் அது. பாஸ்டன் இருக்கு பாத்தீங்களா? பாஸ்டன் வந்து மேசச்சூசெட்ஸ்ல இருக்கு. மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிறது டெக்சாஸ் மாதிரி ஒரு ஸ்டேட். இங்க பல பேர் கேட்டிருக்காங்க இந்த ப்ரொனன்சியேஷன். கான்சியார்ஜ் இல்ல, மேசச்சூசெட்ஸ் வந்து பல பேர் கேட்டிருக்காங்க. ஓகே. ஆமா கேட்டாங்க. இது கோனிசர்ஜ். கான்சியார்ஜ். ஜிஇ ப்ரொனன்சியேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க கேளுங்க, போடுங்க சார் அது ப்ரொனன்சியேஷன். Concierge. Concierge. Between S and G அது. ஓகே. I mean S and Z concierge. இந்த இதா பிரெஞ்சு ஆரிஜின் போல் இருக்கு. ஆமா. Z ப்ரொனன்சியேஷன் வந்துட்டாவே பிரெஞ்சு தான் மேடம். அதான் மோஸ்ட்லி ஜான் வந்துருது உங்களுக்கு. ஆமா. மீனிங் வந்து விருந்தினர் சேவை பொறுப்பாளர். ஆமா. இப்ப ஹோட்டல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? ரைட். அதான் அவங்க வந்த உடனே வரவேற்று வாங்க, அப்புறம் நம்ம வணக்கம்லாம் சொல்லி உள்ள கூட்டு போறாங்கல்ல. அவங்கதான் அது. அவங்கதான் ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். பட்
சம்திங் லைக் இல்ல தட். ரிசப்ஷனிஸ்ட் இல்ல சார், வேற ரிசப்ஷனிஸ்ட் ரிசப்ல இருக்காங்க. இப்போ வந்து எல்லா கடையிலயும் முதல்ல வாசல்ல நிக்க வச்சு வணக்கம் பண்றாங்க. அவங்கதான் சார். இப்ப நிறைய கடையில பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கு, எல்லா கடையில வச்சு வாசல்லே நிக்க வச்சு வணக்கம் பண்றவங்க வணக்கம் பண்ணி உள்ள கூட்டு போய் எந்த ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் இது இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய நினைக்கிறேன் எல்லாரும். ஓகே, இது பாருங்க. மிசோஜினிஸ்ட், கைனிஸ்ட், மிசோகைனிஸ்ட். அதான் நான் கரெக்டா நினைக்கிறேன், நீங்க வேணா கேட்டுங்க. Misogynist. மசாஜ் கம்ப்ளீட்டா வேலையா இருக்குங்களா? மிஸ்டாஜினிஸ்ட். நான் இதை கேள்விப்பட்டது இல்ல. மசாஜ் பெண் பொறுப்பாளர் தான். சரி போடுங்க. இதை நம்ம போட்டிருக்கோம் நம்ம செஷன். பெண் வெறுப்பாளர்கள். பெண் வெறுப்பாளர் ஓகே. நம்ம போட்டிருக்கோமா சார்? போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அது கூட அப்ப நிறைய ஆண் கமெண்ட் வெறுப்பாளர் வந்தது தானே? போட்டப்ப. நாராயணன் சார், ஆ? பெண் வெறுப்பாளர் இது, ஆண் வெறுப்பாளருக்கு அது மாதிரி யாரும் கிடையாது சார், கவலைப்படாதீங்க. ஆண்ட்ராவா இருக்கும். ஆண்ட்ரான்னு ஆண்கள். நிறைய ஆண்கள் வெறுக்கிறாங்க சார் பெண்கள். Misogynist. இப்ப கேக்குதா மேடம்? ரைட், கேக்குதுங்க. ஆண் வெறுப்பாளர் டெஸ்ட் பண்ணிடுவோமா? மசாஜ் மாதிரி இருக்கு. மசாஜினிஸ்ட். சார் அதுக்கு வந்து மிசாண்ட்ரி, MISANDRY. ஆமா, மிசாண்ட்ரி. மிசாண்ட்ரி. Prejudice against men. மிசாண்ட்ரிஸ்ட். இதுதான் சாண்ட்ரிஸ்ட். மிசாண்ட்ரிஸ்ட். சோ ஆண் வெறுப்பாளரும் தெரிஞ்சுக்கணும், பெண் வெறுப்பாளரும் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் பயன்படுத்தி நீங்கள் யார்? ஓகே ஓகே. ப்ரொனவுன்ஸ் பண்றது, இப்போ ப்ரொனன்சியேஷன் எப்படி, அதை எப்படி மேடம் ப்ரொனவுன்ஸ் பண்றது? ப்ரொனன்சியேஷன், அதாவது ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிற நீங்க ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்கன்னா NOU வராது, ப்ரொனன்சியேஷன் தான். ஆனால் நம்ம சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன் சொல்லலாம். ப்ரொனவுன்சியேஷன் ரெண்டுமே கரெக்ட் தான். ப்ரொனவுன்சியேஷன், ப்ரொனன்சியேஷன் ரெண்டும் கரெக்ட் தான். ப்ரொனன்சியேஷன், ஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் ப்ரொனவுன்சியேஷன் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரொனன்சியேஷன் தான் கரெக்டே. ஏன்னா அதுதான் NO இல்லை அதுல. ப்ரொனன்சியேஷன். எங்க வாதியா ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாதுங்க, ப்ரொனன்சியேஷன் தான் சொல்லுங்க. நம்ம ஊர்ல நிறைய சொல்லுவோம், அதை சொல்றாங்க ஈஸியா ப்ரொனன்சியேஷன். அது அப்ப எழுதும் போது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த ஓ போட வந்துடும் உங்களுக்கு. இது ப்ரொனன்சியேஷன் போடும்போது தான் ஓ இல்லைங்கன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஏன் நீங்க இந்த காரணத்தை சொல்ல வர, ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி பழகாத, பழகினா எழுதும் போதும் ப்ரொனவுன்சியேஷன். அதான் அது இன்னொன்னு என்ன, ப்ரோனவுன் மாதிரி வந்துடும். அது ப்ரோனவுன் வந்துடும். அதனால தான் நம்ம சொல்லும் போதே ப்ரொனன்சியேஷன் எழுது அப்படிம்போம் நம்ம. அந்த நம்ம ஊர்ல நிறைய அந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப காமனா சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை, ஆனா எப்படி உச்சரிக்கிறதுன்றது இங்க எல்லாருக்குமே டவுட்டா இருக்குது. அது வந்து மேடம் கரெக்டா சொல்லுங்க. ஆண்டர்பிரனர், சார். Entrepreneur. Right pronunciation, exact pronunciation. Entrepreneur தான். அந்த NTRE EN வந்து EN கிடையாது, அதுல ஏன் தான் அப்படி வச்சிருக்காங்க. AWN அந்த pronunciation வரும். AW on entrepreneur. இன்னொரு Entrepreneur. entrepreneur. கேக்குதுங்களா சவுண்ட்? Entrepreneur. சார் சவுண்ட் வரும்போது பேசுறாங்க சார். எங்க இருந்து சார் கேக்குறது? சாரி சார். Entrepreneur. R வந்து அவ்வளவு உச்சரிப்பு இருக்காது. ஆமா, இது வந்து கடைசியார் தான். அதுதான் entrepreneur.
அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். ஆண்டர்பிரனர் Nice. சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவர் Very good. கொஞ்சம் கிளியரா மெதுவா சொல்றதுனால. தேங்க்யூ. மற்றவர்கள் வேற யார் வந்திருக்குங்க சார் நான் சொல்றேன். சொல்றேன், ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதுங்க. சொல்லுங்க சார். Spelling REN. சார் நீங்க அனுப்பிச்சிடுங்க சார். அவரு நீங்க சொல்லி அவரு இல்ல நீங்க எழுதுங்க. RE டைப் பண்ணுங்க. அவரு இல்ல அவர் சொல்ல, அது பிரச்சனை இல்ல, சொல்லுங்க சார். REN REN DEZ DZ VOUS. யா V for victory. VOUS ஆமா, போடுங்க, காமிங்க. ரெண்டோஸ் வைஸ் இல்ல Windows VS. போடுங்க, சொல்றேன் நான். எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நானும் மேடம் சும்மா இருக்கோம். எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒரு வழி ஆக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். ஆமா, அப்படிதானே? கரெக்டா இருக்கா? இது கரெக்ட் சார், கரெக்ட். ரெண்டஸ் இதையும் நம்ம போட்டிருக்கோம், நம்ம. ஏதோ டேப்லெட் பேட் மாதிரி இருக்கு. 2S. சந்திப்பாது மீட்டிங். An appointed meeting place. ஓகே. Rendezvous pronunciation. வா வா வா. அந்த அதுக்கு பதிலா ரேண்டமூவா VUவே போட்டுக்கலாம் அவங்க. ஆமா. ரேண்டமூ. இருங்க Rendezvous. இருங்க சார், செக் பண்றேன். An appointed Rendezvous. meeting place, sir. Rendezvous. கேட்டாச்சா? எல்லாரும் கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். ஓகே. சோ இது கிடையாது. இங்க வந்து எஸ் வந்து டோட்டலா சைலண்ட் ஆயிடுது. ஆமா. ஆமா. அண்ட் ஜெட்டும் சைலண்ட் ஆயிடுது. கரெக்டான மீனிங் என்ன சார்? என்ன சொன்னீங்க? Appointed meeting place. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நாளா எனக்கு மனசுல பிடிச்சிட்டே எப்படி படிக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. எனக்கு இந்த வார்த்தையில எனக்கு படிக்கவே வராது. உண்மையிலே சார் நான் படிச்சுட்டு விட்டுருவேன், ட்ரை பண்ணுவேன். அப்புறம் டிக்ஷனரியில போகிறது இல்லை, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நல்ல ஒரு வார்த்தை எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த வார்த்தை. ரெண்டவு சூப்பர் சார். இந்த வார்த்தை நான் 10வது படிக்கும்போது எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு சார். எங்க வாத்தியார் சூப்பர் 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 சார். ரொம்ப சிம்பிள். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறாப்புல இருக்கும் சார். அதாவது ஒண்ணு வந்து SUIT ஸ்வீட். அதை வந்து நம்ம சரியாவே ப்ரொனவுன்ஸ் மேடம். பண்ண இருங்க மேடம். சார் அதை போடுங்க, SUITE போடுங்க மேடம். சொல்லிடாதீங்க. சொன்னேன். சொல்லிட்டீங்க, நான் கவனிச்சாங்களான்னு தெரியல. எது மேடம்? SUITE. T for ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குல்ல சார். சூட். அதான் ஆக்சுவலா அது ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அதுதான் ரொம்ப சின்ன வார்த்தை தான் அது. ஆனா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கான்ஷியஸா அதை பண்ண வேண்டியிருக்கு. இது ப்ரொனன்சியேஷன் வந்து சூட் கிடையாது. சொல்லுங்க எப்படி இது ப்ரொனன்சியேஷன். அந்த ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குல்ல சார், சொல்றாங்கல்ல ஸ்வீட். சாப்பிடுற அவ்வளவுதான். ஸ்வீட் தான் ப்ரொனன்சியேஷன். வா வா வா. இதை ஸ்வீட் தான் சொல்லணும், சூட்டுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் படிப்பேன். சூட்டுன்னா படிப்போம். அது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்லயே வந்து இந்த சூட் ரூம்லாம் இப்ப இருக்கு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல. சூட்டுன்னா சொல்றாங்க, சூட் ரூம் தான் சொல்றாங்க. இல்ல, ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஸ்வீட் தான். அது அப்புறம் FLOUR போடுங்க. ரொம்ப இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் சிம்பிளே நம்ம கஷ்டப்படுறோம். ஓகே. ஃப்ளார் தான் வராதுங்க. ஃப்ளோர் தான். ஃப்ளார் சொல்லலாம். இதை எத்தனை பேர் வந்து ஃப்ளவர்பாங்க, ஃப்ளவரோ. ஓகே. அது இன்னொன்று வந்து FILM ஃப்ளார். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மேடம். சார் நாராயணன் சார் நீங்க சொல்லுங்க சார். சார் FLOR வந்து ஃப்ளோர் தான். there is no doubt. சார் அந்த மாதிரி ஒரு வேர்ட் இருக்கா சார்? ஃப்ளார். அது ஆர் வந்து அமி வரும். ஸ்வீட் ஃப்ளார். ஸ்வீட் ஃப்ளார்.
கோதுமை மாவுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஆறு வந்து கொஞ்சம் அமுங்கி வரும், சொல்லியும் சொல்லாமே வரும். flour. சார் எஃப்எல்ஓஆர் சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கா சார்? ஃப்ளோர் Floor. சார், ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஓ அது ஓகே ஓகே சார். கிரவுண்ட் ஃப்ளோர். என்ன சார் இது? அப்படிதான் தெரியுமா? Flour. அடிப்படைக்கே வேட்டு வைக்கிறீங்க. இது இத சொல்லுங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க சார். எஃப் மேடம், இதை முடிச்சிடும். ஓகே ஓகே. What about this? யாராவது சொல்லுங்க. அவுட். ம். அவுட் அவுட் டி வந்து சைலண்ட் அவுட். தட் சார் தட். சொல்லுங்க, வேற யார் என்னன்னு சொல்லுமா சொல்லுங்க. வேற யாராச்சும்? அவுட் தானே சார், வேற என்ன சார்? சொல்லுங்க சார், எப்படி சொல்லுங்க? tout, கேக்குதா? tout, ஆ சாவ். கரெக்டா மேடம்? மீனிங் என்ன சார்? மீனிங் என்ன? சார் அத ரெண்டு விதமா சொல்லுவாங்க சார். இத டூ டவ், டூவும் சில இடத்துல இது கரெக்ட்னு தெரியல எனக்கு. நான் எது? 2 தான் சொல்றேன். நான் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவேன். டூ தான் சொல்றாங்க, பட் டவ் வந்து ஐ திங்க் இஸ் பிரிட்டிஷ். மீனிங் என்ன சார் இதுக்கு? டோட்டல், அனைத்தும் அனைத்தும்ன்ற மாதிரி போகுது. ஓஹோ. அது யாரும் யூஸ் பண்றது இல்ல சார் இதெல்லாம். இதெல்லாம் use பண்றது அப்சல்யூட் இல்ல. ஆச்சு சார். இல்ல அப்சல்யூட் ஆயிடுச்சு. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால போட்டிருந்தாங்க. மேடம், நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேடம். எஃப் எஃப்ஐஎல்எம் சார். ஆ, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனா எவ்வளவு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் சிலர்லாம், எல்லாரும் இல்ல. ஃபில்ம், ஃபில்ம் கரெக்டா? மத்தவங்க சொல்லட்டும். ஃபிலிம் தான் படிக்கிறோம் நாங்க. ஃபிலிம். அதாவது இந்த ஐ வராது சார். film சொல்றோம். எஃப்ஐஎல்ஐஎம் சொல்றாங்க, வராது. ஐ வராது. ஃபில்ம், ஃபில்ம் ஃபில்ம். ஃபில்ம் தான். அந்த அந்த எல்லுக்கு நடுவில் அந்த ஐய போட்டுறோம் நம்ம, ஃபிலிம் அப்படின்ட்டு. ம். ஃபில்ம். எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் மேடம் சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். இல்ல இல்ல, இப்ப நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு தான் இப்ப வந்திருக்கோம். இல்ல. இப்ப சரி பண்ணிக்கலாம் தான் சொல்றோம் நம்ம இத. அது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம இதுலயே அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு அனௌன்சர் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஃபிலிமு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. அது கஷ்டமா இருக்கு இப்ப கேட்கறதுக்கு. ஆனா இங்க வந்து நீங்க இங்கேயும் நிறைய தப்பு விடுவாங்க சார். ஒன்றை மட்டும் இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது எங்க பிரசிடென்ட் புஷ் இருக்கும்போது, சின்ன புஷ், அவர் வந்து எப்ப பார்த்தாலும் நியூக்ளியர் சொல்லவே மாட்டாரு. நியூக்ளியர் பாரு. இவர் இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு கஷ்டமா இருக்கும் எனக்குலாம். நியூக்ளியர் எல்லாரும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நியூக்ளியர் அப்படின்ட்டு நான் கரெக்ட் பண்ணா கூட வேலையில அவங்க இவர் சொல்றதா எடுத்துக்குவாங்க. நியூக்ளியர் ஆக்கிட்டாரு அவரு. நிறைய இவங்களும் நிறைய தப்பு பண்ணுவாங்க. வேற வேற யாராச்சும் சொல்லுங்க. அடுத்தது லதா மேடம் இருக்கீங்களா? போயிட்டாங்க லதா மேடம். கல்யாணி மேடம். வேர்ல்ட் எப்படி சார்? WORLD, வேர்ல்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? weird, WERID, WERD, WEIRD. weird. அந்த நம்ம என்ன ஒரே ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, எப்பவுமே வேர்ல்ட் அந்த வி வச்சு வேர்ல்ட் அப்படிங்கிறோம். வ கிடையாது அதுல. எப்பெல்லாம் வருதோ இந்த வியர்டு இல்லையா, அதை நம்ம ஆனா வியர்டு அப்படிங்கிறோம். வி அந்த இதுக்கு ஓகே வியர்டுங்கிறது. ஆனா வேர்ல்ட் அப்படிங்கும்போது அந்த சவுண்டு தமிழ்ல இல்ல நமக்கு. அப்படிங்கிற வ இருக்கு, வசந்தி அது இருக்கு, வ இருக்கே வழியா அப்படிங்கிறது இல்லாதனால அந்த அந்த வாயை வந்து குவிக்க மாட்டேங்கிறோம் நம்ம. ஒண்டர் அப்படிம்போம். அது அந்த ப்ரொனன்சியேஷன் நீங்க கரெக்டா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வேர்ல்ட்
என்னது weary, ஓகே, wayward, அந்த அந்த வேர்வை கொண்டு வச்சுன்னா அந்த கரெக்டாக அது உள்ளே வந்துடும். நம்ம ஒர்க்கு பதிலாக வேர்வை யூஸ் பண்ணிடுறோம் நிறைய இடத்துல. அது இவங்க நிறைய என்னை கரெக்ட் பண்ணாங்க, இந்த ஊர்லேயே நிறைய என்னை கரெக்ட் பண்ணாங்க முதல்ல வரும்போது. சார் POLICE போடுங்க. என்னது? POLICE. போலீஸ். போலீஸ் போடுங்க. PO, ஓகே. POLICE. அதை படிக்க சொல்லுங்க. இதுதான் நாங்க படிச்சுடுவோமே, இது தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களா? இது எப்படி படிங்க? போலீஸ். போலீஸ். சார் வேற யாராவது? போலீஸ். 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 அப்புறம் போலீஸ். போலீஸ். அங்க பாலிஸ் படிக்க மாட்டோம். இல்ல சார், அதாவது ப்ரொனன்சியேஷன் வந்து லீஸ். போலீஸ். போலீஸ். போ வந்து சாஃப்டா இருக்குங்க. போலீஸ், நாட் போலீஸ். நம்ம வந்து போலீஸ் தான் சொல்றோம், ஆனா ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து போலீஸ். போலீஸ். நீங்க சொல்ற மாதிரி சொன்னா சார் அது புரியா சார் என்ன சொல்ல வராருன்னு போலீஸ் போலீஸ் தான் கரெக்டா இருந்துச்சு. பழகுறேன் சார், எப்படின்னா புரியுற மாதிரி சொல்றது. ஆமா, மாலதி. இத சொல்லி பாரு. ஓகே, மாலதி இத கேக்குறேன். மாலதி சொல்லுமா. கான்சிக்வன்சஸ் தான் அது எனக்கு சரியா வர மாதிரி. CONSE. கான்சிக்வன்சஸ். அதான் அதான் அது கரெக்டா QUENCES. அது எப்படி கரெக்டா பண்ணும்? கான்சிக்வன்ஸ் வரக்கூடாது. கான்சிக்வன்சஸ். ஆமா, Q வந்து K ஆயிடும். கான்சிக்வன்ஸ். ஆமா சார். இன்னொன்னு இதை பண்ணி பாருங்க. இது இது HOUR. HOUR. ஆதான். ஆர். ஆர் கொஞ்சம் அமுங்கும் சார். ஆர் வந்து ப்ரொனன்சியேஷன் ஆதான். ஆமா. அவர் இல்ல. in half an hour, halfக்கு நான் ஹெச் பண்றேன். in half an hour, halfக்கு ஹெச் பண்றேன். ஆனா அவருக்கு அவர்தான். ஹெச் வராதுங்க, அவர்தான். நான் நேத்து ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு டாக்டர் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த நியானால தான் ஒரு ஹவருக்கும் அப்ப என்னடா அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சேன். இந்த ஹெச் வந்து சைலண்ட்டுங்க. நம்ம நிறைய கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஹாஃபுக்கு ஹெச் பண்ணுவீங்க, ஆனா அவருக்கு ஹெச் வராது. ஆனர், அவர், ஆனருக்கும் ஹெச் வராது. ஹெச் ப்ரொனன்சியேஷன் கிடையாது, சைலண்ட். ஆஸ்க் சொல்லும் போது கூட அந்த கொஞ்சம் மாறும் இல்லையா? ஹார்ஸ்க்கு ஹெச் வரும் சார். ஹெச் வரும் சார். ஹாண்டிங், ஹார்ஸ். ஓகே, வேற யாராச்சும் இருக்கீங்களா? ஏதாச்சும் பேசுறது சொல்றது டவுட்? சார் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் பாருங்க சார். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களா? தேவேந்திரன் சார் நானும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்க. வேற எதுனா அனுப்பிச்சிருக்கீங்க மேடம்? ஜுவல்லரி. வேற ஒரு 4 வேர்டு அனுப்பிச்சேன் சார். நான் பாக்குறேன். தேவேந்திரன் நீங்க சொல்லுங்க முதல்ல. ஜுவல்லரி தான் சார். இந்த ரெண்டாவது எல் கிடையாது, ரெண்டாவது ஈயும் கிடையாது, ஜுவல்லரி தான். ஜுவல்லரி. இந்த எல்லும் கிடையாது, ஈயும் கிடையாது. ரெண்டாவது எல் கிடையாது, ரெண்டாவது ஈ கிடையாது, மூணாவது ஈ கிடையாது, எல்லுக்கு அப்புறம் இருக்கு ஈ கிடையாது. இப்போ ஓகே சார், ஜுவல்லரி ஓகே சார். அதான் அப்படி ரெண்டையும் கட் பண்ணுங்க. இதான் சார், எல்லாரும் ஜுவல்லரின்னு தான் போடுறாங்க. ஆக்சுவலா வேர்டு இதுதான், ஜுவல்லரி. 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 நம்ம கடை எல்லா கடை வரும் ஜுவல்லரி தான் இருக்கும். அது யார்? அது யார சத்தம் போட்டாங்க? மாலை மேடம் வச்சிருக்கீங்க. மினா அமைச்சிருக்காங்க. பினாமினன் படிப்பேன்.
பினாமினன் அப்படின்னு தான் நான் படிப்பேன். கரெக்டா? ஃபெனாமெனன். மீ வந்து ஏ சவுண்டு தான் வரும்னு நினைக்கிறேன் மேடம். ஆமா, ஃபினா. ஆம். ஆ ஃபினா. இது சில பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபினோ மேனன் ஞாபகம் வச்சுக்கோமாங்க. இது எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணலாம் பினாமினன்? that is a phenomena. அப்போ இதெல்லாம் வருது. ஹேப்பனிங். ஒரு ஹேப்பனிங் சார், நிகழ்வு. வால் நட்சத்திரம் வருது. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். தெரியுது, கரெக்டா சொன்ன புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ரெஸ்டாரண்ட். கொஞ்சம் Phenomenon. Phenomenon. ஓகே, ரெஸ்டாரண்ட். மேடம் எப்பயுமே சொல்ற வார்த்தை இது. ஆமா, அது கஷ்டமா இருக்கும். ரெஸ்டாரண்ட் வாங்க நம்ம ஊர்ல. ஆமா ஆமா, ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் சொல்லி பாப்பேன். இது மனசுக்குள்ள இது வந்துடக்கூடாதுன்னு நான் திருப்பி நானே சொல்லிக்குவேன். அது எங்கேயோ வந்து தப்பா இருந்தா மேடம். அது என் பேரன் எப்படி படிச்சான்னா ரெஸ்ட் ஆர் ரெண்ட். அப்படியே சிரிச்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டானா? அப்படி தெரியும், இருந்தாலும் எங்கேயோ இருந்தது. ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட். நீங்க ப்ரொனன்சியேஷனை கேளுங்க சார். நான் கரெக்டா சொல்லிடுறேன், அதை கேளுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இது புரியும். ரெஸ்டாரண்ட். Restaurant. Restaurant. நம்ம ஊர்ல எப்படி சொல்றோம்? ரெஸ்டாரண்ட்ங்கிறோம். அப்படியே அதேதான் எக்ஸாக்ட்லி. சம்டைம்ஸ் ரெஸ்டாரண்ட் சொல்றோம், ரெஸ்டாரண்ட் சொல்றோம். நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா நம்மள தப்பா நினைப்பாங்க. அதேதான். என்ன பேசுறீங்கம்மாங்க? ஒரு மாதிரி பாப்பாங்க நம்மள. வேலை ரெஸ்டாரண்ட்னு சொல்ல தஞ்சனே தெரியும். நான் எனக்கு ஒரு வார்த்தை இருக்கு சார். சார் இருங்க, இது முடிச்சிடறேன். உங்களுக்கு முத்துமாலை. ஹைரார்கி. கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட். ஹைரார்கி. அதுலயே அந்த ஆர் வந்து சைலண்ட் தான். செகண்ட் ஆர் வந்து சைலண்ட் தான். ஹைரார்கி. Hierarchy. கொஞ்சம் ஆர் அமுங்கும், ரெண்டாவது ஆர். Hierarchy. சரிங்களா? அது வந்து எழுங்கிற மாதிரி வருது பாருங்க. Hierarchy. ஹைரார்கி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை கேட்ச் தான் போகுது. கேட்ச். இது கூட நல்ல வார்த்தை. முதல்ல அவர் கேட்டாரு சிவகுமார் சார். சிவகுமார் சார் கேட்டார். கேஷா கேட்டார் இல்ல சார், கிளீஷே கேட்டார் மேடம். ஓகே 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 ஓகே. Cash. இல்ல அதுல பாத்தீங்களா? Cash. எஸ் சவுண்ட் வருது இல்லையா? ஆமா, எஸ் சவுண்ட், எஸ்ஹெச் சவுண்ட் தான் வரும். கேஷ். மொபைல் போன்ல யூஸ் பண்றாங்க இதுல. அப்படியே மொபைல் போன்ல வருது இந்த வார்த்தை கேஷ். அது வேற கேட்ச். கேட்ச் அது. ஆமா, மெமரி இருக்கு யூஸ் பண்றது, பயன்படுத்துறது. டெம்பரரி லொகேஷன், ஸ்டோரேஜ் லொகேஷன். ஓஹோ. கேஷ். அது சொல்லுங்க. கேஷ் மெமரி. சார் இது அதையும் போடுங்க சார். நீங்க டெம்பரரி போடுங்க. TMPORARY. அதையும் தப்பா பண்றாங்க. டெம்பரரி. TMPORARY. அதெல்லாம் தப்பா டெம்பரவரின்னு தான் சொல்லுவாங்க. டெம்பரரி. இதுல நம்ம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரு பக்கம், ஒரு சிலருக்கு ப்ரொனவுன்சியேஷனே வரல இல்ல, சரியா வரல. அதுதான் தப்பு சார். PORARY. டெம்பரரி.
PO இந்த ஓ தூக்கி இந்த பக்கம் போடுங்க. RARY டெம்பரரி தான் அது. டெம்பரரி தான். எல்லாரும் டெம்பரரின்னு தான் சொல்றாங்க. சார் அது நாங்க டெம்பர்ல சொல்லுவோம். அதே மாதிரி பெர்மனன்ட்லயும் அந்த ஆர் சைலண்ட். பெர்மனன்ட்லி சார். பெர்மனன்ட். ஓகே, இதெல்லாம் ப்ரொனன்சியேஷன். நம்ம டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் கேட்டுப்போம். சொல்லுங்க சார். வேற ஏதாச்சும் நம்ம வழக்குல இருக்கிற மாதிரி கூட பேசலாம். செப்பரேஷன் பாருங்க சார். செப்பரேஷன் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம். செப்பரேட், இதை செப்பரேட் பண்ணுங்க அப்படிங்கிறோம்ல. அந்த ஸ்பெல்லிங் நீங்க போடுங்க, நான் சொல்றேன். செப்பரேட் தான். PE. இது வந்து எங்க வாத்தியார் 8வது சொல்லி கொடுத்தாரு மேடம். ஆமா. என்ன சொல்லுவோம், ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் திஸ் மிஸ்டேக் அப்படிம்பாரு. ஆமா. அதுக்கு தான் இதை போட்டேன். நிறைய மிஸ்டேக் விடுவோம். அது மாதிரி சாண்ட்விச் நிறைய பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம். சாண்ட்விச் இது கரெக்ட். இதான் கரெக்ட். இந்த செப்பரேட் அப்படின்னு சொல்ல பழகிட்டீங்கன்னா நீங்க ஸ்பெல்லிங் எழுதும்போது SEPE வராதுங்க. இல்லாட்டி நம்ம செப்பரேட்னு பண்ண ஆரம்பிச்சிருவோம். செப்பரேட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எழுதும்போது ஒழுங்கா எழுதிடுவோம். சார் எது சொல்ல வந்தீங்க? E for elephant, U for ultra. E for elephant, U for ultra, P for pocket, H for horse. Euphoria. இல்ல நீங்க நாராயணன் சார் ஸ்பெல் பண்ணுங்க. சரி, EEPHORIA. EUPHORIA. இது வந்து அற்புதமான வேர்டு சார். இது சில நிகழ்ச்சியெல்லாம் இந்த டைட்டில்ல நடக்கும். A sense of well being actually. சரியா போட்டுருக்கேனா? கரெக்ட்டா கரெக்ட். பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். A sense of well being actually in broader terms. ஆக்சுவலா இது வந்து மென்டல் டிசார்டர்லயும் இந்த வேர்டு யூஸ் பண்றாங்க சார். ஈஃபோரியா. அப்படியா? ஆமா, மென்டல் டிசார்டர்ல ஈஃபோரியா, ஹாலுசினேஷன் அதெல்லாம் வந்து இந்த கிளஸ்டர்ல வருங்க. இந்த டேர்ம் சார் அது தப்பு சார். அது எனக்கு தெரியல. ஹலூசினேஷன்ல வராது. ஆனா வராது சார். அது மைண்ட், உங்க மைண்ட் வந்து Euphoria. அது மாதிரி இருக்கலாம். ஓகே இருக்கலாம் சார். ஓகே. மைண்ட் டியூனிங்காக. Euphoria. இந்த ஹலூசினேஷன்ல இருந்து யூஃபோரியா வர்றதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டெர்மினாலஜி வந்து ஒருவேளை இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்காங்கல்ல, மேல ஹையா போறது, அந்த அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பண்ணிருக்கலாம். அதுதான் விஷயம். மேல ஹையா அதுதான். தேவேந்திரன் சொல்லுங்க. நானும் கரெக்ட் நினைக்கிறேன் சார். சாட்ல போட்டிருக்கேன் சார். ஆங்ஸைட்டி போட்டிருக்கீங்க. ஆன்சைட்டி. சரி. ஆன்சைட்டி. லதா மேடம் வரல, கல்யாணி மேடம் வரல. பாருங்க, கல்யாணி மேடம் பாருங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. வரவே இல்லை. லதா மேடம் போயிட்டாங்க. கல்யாணி மேடம் கோச்சிக்கிட்டாங்க பாருங்க சார். நான் கேட்டதுக்கு இல்ல அவங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்னும் வார்த்தை எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இருக்காங்க சார். ஓகே. இதுதான் நான் வாயா திறக்கிறது. தேவேந்திரன் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இதை நீங்க தான் கேட்டீங்க. அவர் தான் கேட்கிறார் சார். இது என்ன ப்ரொனன்சியேஷன்? அதனாலதான் அவரை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்றேன். anxiety. Yeah, sir. Anxiety.
அதை போடுங்க அவர் கேட்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இங்க எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். anxiety. பாப்பா anxiety. 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 எக்ஸுக்கு வந்து Anxiety. எஸ் இது ஓகே சார். ஐ திங்க் எக்ஸாக்ட் anxious தான் சொல்றோம் சார். anxiety. anxious. ஓகே. எஸ் இல்ல அவங்க சொல்றது எஸ் ப்ரொனன்சியேஷன் வருது இதுல. இல்ல anxiety தான் அது கரெக்ட். ZH அந்த மாதிரி. ஆமா anxiety, anxious. வேற யாராச்சும் வேற வார்த்தை வச்சிருக்கீங்களா சார்? PWR. Oh, Yes, sir. power. PWR poor. Good. poor. I am a poor. Poor. கிடையாது சார். Poor. என்ன சொன்னா புரியாது சார் யாருக்கு. I am poor. அப்படி சொன்னீங்கன்னா you are poor in English ன்னுவாங்க. poor இல்ல சார், இது poor தான். I am a ஆமா. poor. ஆனா நம்ம வந்து டிஃபிகல்ட் வேர்டுக்கு போய் ப்ரொனன்சியேஷனை சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாம் ஒண்ணுதான் சார். ஆனா அதுவும் தேவைதானே நமக்கு. டிஃபிகல்ட் வேர்டு மட்டும் வராதுன்றது மட்டும் இல்ல, வர்றதே ஒழுங்கா சொல்றோமா? alleviate. elevate தானே? alleviate. Okay. Del. VI AT தானே? elevate. அதான் ALVIAT. ரெண்டு எல் இல்ல மேடம்? ரெண்டு எல். ஆமா, ரெண்டு எல். ரெண்டுல வரும் மேடம். ரெண்டு எல். ALLEVIATE. alleviate. அதாவது குறைக்கிறது. to make something less strong. alleviate your pain. alleviate the pain அப்படின்னா அந்த பெயினை வந்து கொஞ்சம் குறைக்கிறது. சரியா இருக்கா? கரெக்ட் சார், கரெக்ட். alleviate தான் சார் படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? alleviate. 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 Ecstasy. Okay. Ecstasy. Ecstasy. EC. Yes. Yeah. ES. TACY. TASY. Ecstasy. EC. ECES. ECS. Okay. ECS TASY. Right. பரவசம். கரெக்ட், கரெக்ட். பக்தி பரவசம். Ecstasy. Ecstasy. எக்ஸ்டசி. அதே மாதிரி இப்போ மைக்ரோஸ்கோபிக் சொல்லும்போது மைக்ரோஸ்கோபிக் அப்படிலாம் சொல்றோம். மைக்ரோஸ்பிக் எனக்கு மைக்ரோ வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம், கிடையாது அது. ஆமா, அது இல்ல. மைக்ரோஸ்கோபிக். ஓகே. மைக்ரோஸ்கோபிக். அந்த மைக்ரோ பண்ணிடணும். ஆனா மைக்ரோவை மேக்ரோ பண்ணிடுறோம். மைக்ரோஸ்பிக். ரெட்ரோஸ்பெக்டிவ் அந்த மாதிரி. வேற யாராச்சும்? சார் அதே போல இந்த என்னது
சொல்லுங்க. ANEMONE. சார் மெசேஜ்ல டைப் பண்ணுங்க சார். நெமோனிக் சொல்றாரு அவரு. PNEMONIC. நிமானிக்ஸா? ஆமா. நிமானிக்ஸ். நிமோனியா. இல்ல இல்ல. நிமோனியா ஸ்பெல்லிங் வந்து போட்டா கரெக்டா இருக்கும். அது இல்ல, இவர் சொல்றது PNEUMONIC நிமானிக்ஸ். எஸ் வருமா? எஸ் வரும். அது ப்ளூரல்னா எஸ் போடலாம். நிமானிக்ஸ். சார் இது முதல் நிமோனியா சார், நிமோனியா இருக்குல்ல. அதுதான் அது- சார் Okay, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நம்ம இந்த ப்ரொனன்சியேஷன் சொன்னோம். முதல் ஆமா. வார்த்தை Correct, முதல் சொல்லுங்க. வார்த்தையிலே நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? லென்த்தி ஆமா. மெடிக்கல் வேர்ட் சொல்றப்ப ஆமா ஆமா சொன்னோம். இல்ல, இது வந்து நியூமோ பேஸ் பண்ணி இல்ல இது. அதாவது ஆமா நியூமோ ஆமா. அது இல்ல. இது வந்து நிமானிக்ஸ். அதாவது உன்னை ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு பேட்டர்னை சொல்லி அந்த பேட்டர்ன் மூலம் இப்போ மெடிக்கல் இதுல வந்து நீங்க நிறைய எலும்புகளை படிக்கிறீங்க வச்சுங்களேன். அந்த எலும்புகளுக்கெல்லாம் ஞாபகம், எல்லா எலும்பையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு லைனை வந்து எழுதி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்போ வந்து கிரேனியல் போன் அப்படின்னா அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து எடுத்து போட்டு ஒரு வார்த்தை கிரியேட் பண்றது. அதை ஞாபகம் வச்சுக்கிறது. அக்ரானிம். ஆக்ரனிம் மாதிரி. ஓகே, இதுதான் நிமானிக்ஸ் அப்படிங்கிறாங்க இங்க. கரெக்டான இதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். இது ப்ரொனன்சியேஷனை கேளுங்க சார். நிமானிக்ஸ் தான் நான்லாம் சொல்லுவேன் கிளாஸ்ல. பார்த்துருவோம். Pneumonic is an adjective that means relating to, affecting, or involving the lungs, pulmonary, or pertaining to. கரெக்ட், நிமானிக்ஸ் தான். Pneumonic. 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 அடுத்த வார்த்தை வந்து எனக்கு இது ஆங்கில வார்த்தையா தெரியுது. இப்போ லாவண்யா கொடுத்துருக்காங்க. ஸ்வராஷ்கி. இஸ் இட் இங்கிலீஷ்? இது வந்து ஒரு ப்ரோனவுன்ஸ். அதனால நம்ம எப்படி ஸ்வராஸ்கி. இது வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்வராஸ்கி. வி இருக்காது, வி சைலண்ட் நினைக்கிறேன் நான். கேட்டுருங்க நீங்க. இது வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்றது இல்ல. அது ஜுவல்லரி ஸ்டோர்ல போய் வேணா கேட்கலாம். Swarovski. வி இருக்காது, ஸ்வராஸ்கி. Swarovski. ஸ்வராஷ்கி தான். ஸ்வராஸ்கி. சார் நான் கிளம்புறேன் சார். ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க ஒரே கிளம்புங்க. ஒரு ஓகே வார்த்தை மேடம், மேடம், ஓகே ஒரே ஒரு மேடம். வார்த்தை மேடம், Thanks. வசந்தி மேடம், ஒரே ஒரு வார்த்தை. இது மென்டல் இல்னஸ் பேரு, ஸ்கிசோஃப்ரினியா. அது ஸ்கைசோஃப்ரினியான்றாங்க, ஸ்கிசோஃப்ரினியான்றாங்க. ஸ்கீசோஃப்ரினியா. ஸ்கீசோஃப்ரினியா. சீசோஃப்ரீனியா. ஸ்கிட்சோஃப்ரீனியா. ஸ்கி தான். ஸ்கிசோஃப்ரினியா, அதான் ஸ்கிசோ, இட்டு வரும். ஆமா, ஸ்கிட்சோஃப்ரீனியா. அதே மாதிரி எஸ்கே வரணுங்க. ஸ்கிட்சோஃப்ரீனியா. அது ப்ரொனன்சியேஷன் வேற. பீஸாங்கிறீங்களா நம்ம ஊர்ல? பீட்சா. பீட்சா இட்டு வரும். பீட்சா. ஸோ எங்க நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது பீட்சா. நம்ம ஊர்ல பீஸாங்கிறாங்க. இல்ல இங்க இல்ல மேடம், இங்க இப்ப பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. நம்ம தான் பீட்சா வந்து கரெக்டா சொல்றாங்க. பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க அது பழகிட்டாங்க. நம்ம இப்ப நாங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பிஸா பிஸான்னு சொல்லி பழகிட்டு அது பிசாஸ் ஆயிடுச்சு. ரோபாட். ரோபாட். ஓகே, ரோபோ. அது வந்து இந்த மூவில வந்ததுனால ரோபோ. ரோபாட் தான் கரெக்ட். ROPOT. அந்த டி வருது அதுல. ரோபாட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், நீங்க பாருங்க. அடுத்தது
வேற யாராச்சும் சொற்கள் வச்சிருக்கீங்களா? கனெக்டிகட் ஒருத்தர் லாவண்யா கேட்டான். கனெக்டிகட் இஸ் சிட்டி. ஆமா, அது சிட்டி. கனெக்டிகட் இஸ் சிட்டி. சரி, இந்த சூப்பரிண்டென்டென்ட் அந்த வார்த்தை ஜென்ரலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது ஷார்ட்டா சொல்லுவாங்க. சூப்பரிண்டென்டென்ட் அப்படி வரும். அது பலருக்கு தெரியாது சார். அது ஆமா. ஸ்பெல்லிங்கே எழுதி வராது சார் அது. நம்ம கரெக்டா நம்ம வராது. நம்ம எல்லாம் சூப்பரிண்டென்டென்ட் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது வந்து ஷார்ட்டா சொல்றோம். எக்ஸாக்டா சூப்பரிண்டென்டென்ட். சூப்பரன் சார் பாருங்க அப்படின்வாங்க. சூப்பரன் சார் என்ன சொல்றாரு கேட்டுக்கணுவாங்க. சூப்பரிண்டென்டென்ட் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னா சூப்பரிண்டென்டென்ட் அப்படிதான் படிக்கணுமா சார்? சூப்பரிண்டென்டென்ட் ஆமாமா, சூப்பரிண்டென்டென்ட் தான். சூப்பரிண்டென்டென்ட் இண்டென்டென்ட். ஆனா அது சார் அதே அந்த மாதிரி இந்த அட்டெண்டன்ஸுக்கு ஒன்று சொல்லுவாங்க, at 10 டான்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கிறது. at 10 டான்ஸ். டான்ஸ். ஓகே ஓகே. சூப்பரன் ஆஃப் போலீஸ் தான் சொல்லுவோம். சூப்பரன் ஆமா, சார் சூப்பரிண்டென்டென்ட். அந்த சார் அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, ரெக்கார்டு அது ரிக்கார்டா ரெக்கார்டா? ரெக்கார்டு ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டும் சொல்றாங்க, சில பேர் ரிக்கார்ட் நோட் ரிக்கார்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு டைப் இருக்கு ஆக்சுவலா. அது டெஸ்ட் பண்ணிடுவோம் சார். நம்ம இது போடுங்க. சூப்பரிண்டென்டென்ட் பாத்துங்க. Depending on whether it is used as a noun or verb. As a noun, the stress is on the first syllable, record. As a verb, the stress shifts to the second syllable, record. சார் எதுக்கு போடுறீங்க நீங்க? சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது. இல்ல இல்ல, சூப்பரிண்டென்டென்ட் விட்டு முடிஞ்சது சார் அது. அவ்வளவுதான். இப்ப ரெக்கார்டா? ஆமா, தேவேந்திரன் ரெக்கார்ட் பண்றாரா? அதாவது ரெக்கார்டுக்கு இப்போ நான் அது டவுட் இருந்தது. அது நவுனுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன், வர்புக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன். அமெரிக்காவில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆர்இசி இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணால் நவுன் ரெக்கார்ட். நம்ம வந்து யூ ரெக்கார்ட் இட்னு சொல்கிறோம்ல, இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம்ல நம்ம, அது வந்து ரெக்கார்ட். ஓகே. ரெக்கார்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து வர்புக்கு, ஆர்இசி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து நவுனுக்கு. யூ பிரிங் த ரெக்கார்ட், பிரிங் த ரெக்கார்ட்ஸ், அந்த ஆர்இசியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். வர்பு ரெக்கார்ட் த மீட்டிங் அப்படின்னு, ரெக்கார்ட் த மீட்டிங். இப்போ சார் இப்போ இந்த பிரிங் த ரெக்கார்டுங்கும் போது அதை ரிக்கார்டுங்கிறாங்க நிறைய பேர். ரெக்கார்ட் நோட்டு எங்க? இப்போ எங்க சார் கேட்கும்போது ரெக்கார்ட் நோட்டு எங்க? ரே தான். அப்ப ரெக்கார்டுங்கிறது தப்பு. தப்பு தான், ரெக்கார்டு தான். Pronunciation. Record. Pronunciation. ரீகார்டு கிடையாது, ரெக்கார்டு தான். சொல்றது ரெக்கார்டுன்னு. கொஞ்சம் இருங்க. Record. கார்டு கிடையாது, ரெக்கார்டு தான். அதான் சார், நீங்க ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கு சார். ரெஸ்பெக்ட் கூட அப்படிதானே சார் சொல்றோம்? ரெஸ்பெக்ட் நான் சொல்றேன். ஆமா, ரெஸ்பெக்ட் தான் சார். வெரி குட். கடை முடியலாமா? நான் கிளம்புறேன், நீங்க பாருங்க. அவ்வளவுதான், எல்லாரும் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் மத்தவங்க எல்லாம் டவுட்டுக்கு வரல. அவங்க எல்லாம் தெரிஞ்சு இன்னொரு செஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், போடலாம், முடிச்சுக்கலாம். வெரி குட். வேற யாராச்சும் உங்களோட வார்த்தைகள் வச்சிருக்கீங்களா? துரை தேவேந்திரன் நன்றி. கல்யாணி மேடம் என்ன பேசுறீங்களா? பிரசன்னா லதா மேடம் பேசிட்டாங்க. லதா மேடம் ஒரு தரம் வாங்க. என் வார்த்தைகள் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. இந்த கர்னல் ஆர்மி ஆபீசர் ரேங்க்ல சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அது COLONEL கர்னல் தான். அது கர்னல் அப்படின்ட்டு சொல்லணும். அப்புறம் COLONEL கரெக்டா? இன்னும் வரல சார். அதான் கரெக்ட் தான், ஸ்பெல்லிங் கரெக்ட், ப்ரொனன்சியேஷன் வந்து கர்னல். கர்னல்.
கொலோனல்னு படிக்காதது சரி. ஆமா. கர்னல். ஓகே, ரைட். அந்த மாதிரி இன்னொன்னு ஹைரார்கி, அது கூட Hierarchy கொஞ்சம். பேசியாச்சு. hierarchy ஹைரார்கி பேசியாச்சு. பேசிட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் எம்பத்தைஸ்டு. எம்பத்தைஸ்டு. எம்பத்தி, எம்பத்தைஸ். எம்பசிஸ் வேற, இது எம்பசிஸ் ஆமா. பிஹெச் வரும், இதுல எம்பசிஸ் பிஏ தான் வரும். சரி சார், நான் கிளப்புறேன். ஒரே ஒரு செகண்ட் சார், லதா மேடம் முடிச்சுட்டு 2 நாள் தூக்கல சார். இன்னொன்னு சார், கீன்வா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிரெயின், ஆமா, கீன்வா தான். ஹெல்த்தி கிரெயின் சொல்லுவாங்க. அது வந்து QUINOA. கீன்வா. சொல்றதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணும் இருக்கு. கீன்வா. எம்பத்தைஸ்டு. இதான். ஆ இது கரெக்டா தானே ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க நீங்க? ஆமா ஆமா. லதா மேடம் நீங்க ஆமா ப்ரொனவுன்ஸ் சார், பண்றது ஒரு சிலருக்கு வராது சார். அது பரவாயில்ல, நமக்கு வரலையா? வருதா? Empathized. எம்பத்தைஸ்ட். Empathized. Empathized. ஓகே, ஐ திங்க் முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம் சார். தூங்கல அவரு. சொல்லுங்க பிரசன்னலட்சுமி. கீன்வா சொன்ன சார். நான் உங்களுக்கு ஒரு 2-3 வார்த்தைகள் அனுப்பியிருக்கேன் சார். நாம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்கொயரல் பார்த்துட்டோம், ரூரல் பார்க்கல. பிப்ரவரி இதெல்லாம் சிம்பிள் வேர்டு தானே உங்களுக்கு. பிப்ரவரி சொல்லுங்க, ஒழுங்கா தானே சொல்றீங்க. நான் சொல்றது இல்ல. இட் இஸ் நாட் தட் அவங்க மற்றவங்க பேசுறாங்கன்றதை தாண்டி நம்ம எப்படி பேசுறோன்றது நம்ம ஒரு 4-5 வார்த்தை. ஓகே, நன்றி சார். நன்றி நாராயணன் சார், நன்றி. தேங்க்யூ. அதாவது ஒரு நாராயணமூர்த்தி சாருக்கு நான் கூட ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். நன்றிமா. நன்றி சார். முதல்ல உங்களுக்கு நாங்க நலம் சேர்ந்து பாராட்டு சொன்னோம். நன்றிங்க சார். நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. ஆமா, நமக்கு வந்து புதிய நிகழ்ச்சி தான், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டோம். நிறைய பயனுள்ளதாகவும் இருந்தது. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆங்கிலத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சொல் எப்படி உச்சரிக்கிறோம், தவறா உச்சரிக்கிறோமா, சரியா உச்சரிக்கிறோமா, அந்த சொல்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். மகிழ்ச்சி. ஒண்ணே லாங்கஸ்ட் வேர்ட் ஒன்னு சொல்றேன் சார். சொல்லுங்க நாராயணன் சார், அனுப்பிச்சிருவோம். சார் இது ஒண்ணு கேளுங்க சார். கேட்டுட்டு போறேன், சொல்லுங்க. நான் முதல்ல லெட்டர் சொல்லட்டுமா இல்ல நீங்க முதல்ல வேர்டை சொல்லுங்க. வேர்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆன்டி டிஸ்எஸ்டாப்லிஷ்மெண்டேரியனிசம். ஆமா, இருக்கு. ANTI. ஆன்டி டிஸ்எஸ்டாப்லிஷ்மென்ட். நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லி நான் அடிச்சு அதுல 4 ஸ்பெல்லிங் மிஸ் ஆகி, அதனால நாராயணன் சார் கை தூக்கிட்டீங்களா? கிளம்புறீங்களா? கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாருங்க, ஒரு நல்ல சரியா தூக்கல, வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி. நன்றி சார். நீங்க போய் தூங்க சார். நன்றி சார். நன்றி. ஓகே, மகிழ்ச்சி. லதா மேடம் போட்டது மட்டும் பாத்துருவோம், ஒரே ஒரு வார்த்தை. தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். முத்துமாலை மேடம், உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி சார். முத்துமாலை ரொம்ப நன்றிமா. முத்துமாலை போயிடுச்சு. அனுப்பிட்டேன் சார். பேக்ரவுண்ட் பாத்தீங்களா? இன்னைக்கு போட்டிருக்கேன். நேற்று ஃபங்க்ஷன் தெரிஞ்சுங்கள. இல்ல இன்னும் நல்லதா போடணும், பெருசா போடணும். இது இன்னும் அமுதா மேடம் பெரிய நல்ல பெருசு, அவங்க நல்லா வர மாதிரி போடணும். வேற சார் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் கூட கழுவல, அதனால வெளியிலேயே முகத்தை காட்டுறதுக்கு இல்ல. இப்படி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுமா மேடம் நம்ம குரூப்ல? இல்ல எனக்கு உண்மையிலே இதெல்லாம் அப்படி எல்லாம் தேவையா உங்களுக்கு எல்லாம், நமக்கெல்லாம்? இல்ல சார், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்காது. ரெக்கார்டு இல்லாதப்ப இருங்க ஒண்ணும் முடியல. ஆன்டி டிஸ்எஸ்டாப்லிஷ்மெண்டேரியனிசம்.
ஓகே, வெரி குட். ஆன்டி டிஸ்எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்டேரியனிசம். என்ன பொருள் இருக்கு? What is the meaning? What is the meaning? Meaning opposition to church-state separation. Anti-disestablishmentarianism. இல்ல சார், establishmentarianism சொல்லுது. Establishmentarianism. Anti-disestablishmentarianism. ஓகே, ரைட். வெரி குட். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி.